நம்ம தர்மபுரி மாவட்டம் சார்பா இங்க வந்து நம்ம ஈரோடு வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்துல வந்து நாங்க மா வகைகள் வந்து எல்லாரும் காட்சிப்படுத்தி இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரால இருந்து மற்றும் வட மாநிலங்கள்ல இருந்து கூட நாங்க 90 வகையான மாங்கனிகள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் விவசாயிகளுக்காக. மேலும் வந்து மாலை வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு 20 வகையான பொருட்கள் வந்து மதிப்பு கூட்டி, ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷ், பர்ஃபி, ஹல்வா, அது இல்லாம நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா நம்ம எப்பயுமே செய்யற மா வத்தல், ஊறுகாய், தொக்கு, சட்னி இப்படின்னு ஒரு 20க்கும் மேற்பட்ட மா மதிப்பு கூட்டு பொருட்களையும் விவசாயிகளுக்காக நாங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். இந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் பாத்தீங்கன்னா மா சீசனல் கிராப், நமக்கு ஒரு சீசன்ல நிறைய வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப விலை வந்து குறைவா இருக்கும். அந்த சமயத்துல இந்த மதிப்பு கூட்டி நம்ம பொருட்கள் விற்கும் போது நல்ல விலை கிடைக்கும். அதனால விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அதனால அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும். அதை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்காக இது வந்து பண்ணிருக்கோம். இதுல நல்ல சிறப்பு வாய்ந்த பல ரகங்கள் வந்து கொடுத்திருக்கோம். இதுல டாமி அட்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி கொடுத்திருக்கோம். அது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இம்போர்ட்டட் வெரைட்டி. அதுவும் வந்து மக்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக அது வந்து நம்ம கொண்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட நல்ல பிரபலமான வெரைட்டிகள் இமாம் பசந்த், மல்கோவா, அல்போன்சா, பங்கனப்பள்ளி, ஸ்வர்ணரேகா, அமரப்பள்ளி எல்லா வெரைட்டிஸும் கொடுத்திருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப நீலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நீலம்லயே பல ரகங்கள் இருக்கு. நீலம், பச்சை நீலம், கல் நீலம், ஏர்வாடி நீலம். பெங்களூரால பாத்தீங்கன்னா நாட்டு பெங்களூரா, அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சள் பெங்களூரா, சரிங்களா, பச்சை பெங்களூரா, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கிற பெங்களூரா. இது வந்து பாத்தீங்கன்னா கதேமார்ன்ற ஒரு வெரைட்டி. இது ஊறுகாய்க்காக வந்து இருக்கிற வெரைட்டி. அது பழுத்தாலுமே புளிப்பு சுவையோடு இருக்கனால அது ஊறுகாய்க்கு மட்டுமே பயன்படுத்துவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குதாதாத்ன்ற வெரைட்டி. அது வந்து ஒரு பழமே வந்து கிட்டத்தட்ட வந்து 2 கிலோ 3 கிலோ வரையும் அது நல்ல வந்து சுவையுள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம வந்து IAHR, அதாவது இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அர்க்கா புனித்து, அர்க்கா அருணா, அர்க்கா வந்து சுப்ரபாத், இது எல்லாமே வந்து அவங்களோட வெரைட்டிஸ் தான், ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கேரளால இருந்து வந்து ஓலூர், வால்முனி, குறுக்கர், கேரளா குட்டை, இந்த வெரைட்டிஸ் எல்லாமே கேரளால இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். வட மாநில வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா தசஹரி, கேசர், இந்த வெரைட்டி எல்லாமே வந்து நம்ம வட மாநில வெரைட்டிஸ் அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப வந்து பயன்பெற்ற வெரைட்டி இருக்குது ஆஸ்டின் அப்படின்ற வெரைட்டி. அது பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம பெங்களூரா மாதிரி தான் இருக்கும். ஆனா நிறம் வந்து ரொம்ப வந்து சிகப்பா நல்ல வந்து ரொம்ப அழகா பாக்குறவங்க வந்து ஈர்க்கிற வகையில இந்த கலர் வந்து இருக்கும். இது வந்து சுவை வந்து நம்ம பெங்களூரா மாதிரி இருக்காது, நல்ல வந்து சுவையுள்ள ஒரு பழமா இருக்கும், நல்லா இருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து கெங்ஸின் அப்படின்னு சொல்லி இந்த வெரைட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாக்குறதுக்கும் நல்லா வந்து கலர்ஃபுல்லாகவும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப வந்து இனிப்பா இருக்கும். இன்னொரு வெரைட்டி இருக்குங்க, அது பாத்தீங்கன்னா கொய்யா பழம் வந்து ஷேப்ல இருக்கும், ராயல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கொய்யா பழம் ஷேப்ல இருக்கும். இதுவும் வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப வந்து நல்லா வந்து சுவையானது. அதுக்கப்புறம் ஆந்திரா வெரைட்டிஸ் வந்து செருகு ரசம், பெத்த ரசம் எல்லாம் இருக்கு. அது வந்து ரொம்ப வந்து ஜூசியா இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே. அது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு கசக்கிட்டு வாயில வச்சு உறிஞ்சினாவே அந்த ரசம் வந்து ஃபுல்லாவே நமக்கு வாயில வந்துடும். அதனாலதான் அது வந்து ரசம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதனால வந்து விவசாயிகளுக்கு வந்து இத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, இத்தனை ரகங்கள், மாலை வந்து 1000க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கு. நம்ம இந்தியாவை வந்து தாயகமா கொண்டதுமா, அதனால நிறைய அதுல வந்து ரகங்கள் இருக்கு. இது எல்லாமே காட்சிப்படுத்தி இருக்கோம். விவசாயிகள் வந்து பார்த்து இதனால வந்து கண்டிப்பா பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். மா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது மாங்கனி பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல நமக்கு வந்து அதிகமா கிடைக்கும். அந்த சமயத்துல விலை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அதை வந்து பாதுகாத்து, அதாவது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது கொஞ்ச நாள் தான் தாங்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி சமயத்துல மாலை வந்து மதிப்பு கூட்டுறது, அதாவது வேல்யூ அடிஷன், அதை வேற ஒரு பொருளா மாத்தி நம்ம வந்து விற்கும் போது நமக்கு வந்து விலையும் நல்லா கிடைக்கும். அதனால நமக்கு வந்து நம்மளோட விவசாயிகளோட வாழ்வாதாரமும் அதிகரிக்கும். அதுக்கானதான் வந்து கூழ், முதல்ல மா வந்து கூழ் மாதிரி வந்து தயாரிச்சு அது வந்து சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியல் யூனிட் மாதிரி, அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி வந்து கூழ் வந்து தயாரிக்கலாம். அது வந்து தயாரிச்சு வந்து நம்ம வந்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு எல்லாமே நம்மளோட மாவட்டத்துல இருந்து ஏற்றுமதி பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வந்து நம்ம விற்கலாம். மா சட்னி, மா ஜெல்லி, நம்ம போடுற ஆவக்காய் ஊறுகாய், தொக்கு ஊறுகாய். மாலே வந்து பாத்தீங்கன்னா இது உப்பு கலந்து மிளகாய் கலந்து வந்து அது வந்து சாதாரண ஊறுகாய். இது வந்து இனிப்பு வெல்லம் கலந்து வந்து இனிப்பு ஊறுகாய். மா லெதர், அதாவது நம்ம வத்தல் போடுற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வந்து மாலை வந்து உலர் பொடிகள் இருக்கு, மா உலர் பொடி இருக்கு, அல்வா. நம்ம வந்து சாதாரணமா லெஸ்ஸி குடிப்போம் இல்லையா, அதை சக்கரை மட்டும்தான் போட்டு வந்து குடிப்போம். இந்த மா கூழுல வந்து போட்டு அது வந்து மா லெஸ்ஸி அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவையோட இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய மதிப்பு கூட்டதுனால விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. மாங்கனி வந்து நமக்கு முக்கணிகளில் முதன்மையான கனி. அது வந்து நல்ல சத்துக்கள் நிறைந்தது, நல்ல சத்துக்கள், வைட்டமின்கள், வைட்டமின் A வந்து நிறைந்திருக்கிற ஒரு பழம்.
அது எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். அதனால ஒரு தொல்லையும் தொந்தரவும் அந்த மாதிரி உடல் உபாதைகள் ஒன்றும் வராது. மாதா ஊட்டாத சோறை வந்து மாங்கனி ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு பழம் மாங்கனி. பெரியவங்களுக்கும்னா சின்னவங்களுக்கும் நம்ம மாம்பழம் அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் வாயில ஐயோ மாம்பழம் அப்படின்னு சொல்லி வரும். அதனுடைய நன்மைகள் நிறைய. நம்ம நல்லா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி மாங்கனியை அது சீசன்ல கிடைக்கும் போது நல்லா சாப்பிடுறதுனால நம்ம உடல் நல்லா இருக்கும். அதாவது ஜீரண மண்டலத்தை சீரா வைக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஃபைப்ரஸ் இருக்கிறதுனால, அதாவது அதனால நமக்கு மலச்சிக்கல் அந்த மாதிரி ஒரு தொல்லையும் இல்லாம நல்ல ஒரு பழம், சத்துக்கள் நிறைந்தது. பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாருமே வயது வித்தியாசமின்றி ஆண் பால் அப்படி வித்தியாசம் இல்லாம எல்லாருமே சாப்பிடலாம்.